ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மானவை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 43, 44 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மவுண்ட் அவாசா இந்த செக்லீட் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ஹீரோ கிட்ட நீ உள்ள வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்லீட்டோட ரூம் தான் காட்டுறாங்க. இப்போ செக்லீட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்ன மன்னிச்சிடு, உன்னை ரெஸ்ட் எடுக்க விடாம இங்க வர வச்சதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ புரிஞ்சுப்ப நான் நம்புறேன். ஏன்னா மவுண்ட் அவாவோட எனர்ஜியை வந்து நீ அப்சர்வ் பண்ணிருக்க. நான் வந்து என்னால அப்படியே ஈஸியா போக விட்டுற முடியாது, அதுதான் அப்படின்னு சொல்றாரு. செக்லீட்டர் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அதுக்கு செக்லீட்டர் என்ன சொல்றானா, பொறுத்த வரைக்கும் நீ என்ன சொல்ல வரனா, மவுண்ட் அவாவோட ட்ரெஷர் நீ கையில வச்சிட்டு இருக்கும்போது அதுல இருந்து எனர்ஜிலாம் தானா உனக்குள்ள அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு தானே சொல்ற. அப்படி ஒரு கேட்ட உடனே ஹீரோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே அமைதியா என்னடா பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருக்கான். அப்ப ஹீரோ வந்து நம்ம பெரியவர்கிட்ட என்ன பேசுறானா, நான் வந்து உண்மையை தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா உங்களை பத்தியான விஷயம் எதுவுமே நான் சொல்லல, கரெக்ட் தானே அப்படின்னு கேட்கிறான். உடனே நம்ம பெரியவரை என்ன சொல்றானா, நீ ஒன்னும் போயிலாம் சொல்ல, நீ தூங்கி எழுந்திருக்கும் போது தானாவே அந்த எனர்ஜி உனக்குள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்படி நம்ம ஹீரோவும் பெரியவரும் பேசிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல செக்லீட்டர் என்ன சொல்றானா, இது நம்புறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இதுல உண்மை என்னன்னா, நீ அந்த எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாம இப்போ உனக்குள்ள ரெண்டு எனர்ஜி இருக்கு, அந்த ரெண்டு எனர்ஜியுமே ஆப்போசிட் ஆனது. அப்படி ஒரு சொல்லுவோம். ஹீரோ வந்து ஆமான்னு சொல்றான். செக்லீட்டர் சொன்னதை கேட்டோன்னு ஹீரோ வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு அமைதியா இருக்கான். அப்ப செக்லீட்டர் என்ன சொல்றானா, சரி விடு, இப்ப இந்த விஷயத்தை அப்படியே நீ என்ன சொல்லியிருந்த என்கிட்ட, உன் தங்கச்சி இங்க இருந்து கூட்டு போறதுக்காக தானே நீங்க வந்தேன்னு சொன்ன, சரி இப்ப என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, ஃபாலோ பண்ணுமா எங்க அப்படின்னு கேக்குறான். கேட்ட செக்லீட்டர் பார்க்கணுமே, சிரிக்கும் போது கூட அந்த அளவுக்கு ஈவில் தனமா இருக்கும். அப்போ செக்லீட்டர் என்ன பண்றானா, ஹீரோட ஷோல்டர்ல கை வச்சு ஈவில் தனமா என்ன சொல்றானா, மவுண்ட் அவாவோட ட்ரெஷர் நீ அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க உன்னை சும்மா விடுவோம்னா நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அது கேட்ட ஹீரோ என்ன சொல்றானா, ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். பார்த்தோன்னே செக்லீட்டர் என்ன கேக்குறானா, என்னடா உங்க ரியாக்ஷன் இவ்வளவு நார்மலா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் நடந்துக்கிற விதம் எல்லாமே செகண்ட் எல்டர் மாதிரி தான் இருக்கு. அவர் எப்பலாம் என் கூட பிரச்சனை பண்றாரோ அப்பலாம் இப்படிதான் அவரும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொன்னது கேட்ட உடனே செக்லீட்டர் என்ன பண்றாருன்னா, நான் போய் அவன மாதிரியா இருக்க, அந்த அளவுக்கு கேவலமாவா இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. ஹீரோ அவரை பார்த்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பெரிய வித்தியாசமும் இல்ல, ரெண்டு பேருமே குடிக்கிறவங்க, அது இல்லாம கேம்பிளிங் ஆடுறவங்க, ஒன்னும் வித்தியாசம் இல்ல. அப்ப செக்லீட்டர் என்ன சொல்றானா, சரி ஜோக்லாம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்படி ஒரு கிளம்பும்போது தான் காட்டுறாங்க, இவ்வளவு நேரமா ஏதோ பொக்கிஷன் சொன்னாரோ அந்த ஸ்டோனை வந்து சும்மா அப்படி டேபிள் மேல வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, வா உன்னோட தங்கச்சியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த சீன்ல வந்து என்ன காட்டுறாங்கன்னா, மவுண்டனுக்கு மேல ஒரு அழகான வீடு தான் காட்டுறாங்க, ரொம்பவே நேச்சுரலா இருக்கு. அந்த ரூம்குள்ள பார்க்கும்போது பார்த்தா ஏதோ டாக்டர் இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட எல்லா பிளட் ஃப்ளோவுமே உடைஞ்சு போயிருக்கு, அது மட்டும் இல்லாம எனர்ஜி ஃப்ளோ எல்லாமே உருக்குலைஞ்சு போயிருக்கு, நீ எப்படி இவ்வளவு வலியும் தாங்கிட்டு இன்னமும் உயிரோட இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஆப்போசிட்ல இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது அந்த அளவுக்கு வலி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க யாருன்னு பார்த்தா ஹீரோட தங்கச்சியோட மாஸ்டர் தான் அவங்க. அப்ப அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட போய் சொல்லாத, உன்னோட டிசிப்ளின் முன்னாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஆப்போசிட்ல யாருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி தான் இருக்கா. அப்போ வந்து டாக்டர் என்ன பண்றாருன்னா, அவங்கள செக் பண்ணிட்டு என்ன கேக்குறாருன்னா, இது எவ்வளவு நாளா இதே மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு டாக்டர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அது அவங்க சொல்ல வரும்போதே பார்க்கணுமே, அவங்க திடீர்னு பார்த்தா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோட தங்கச்சிக்கு வந்து ஷாக். அதுவும் இல்லாம மாஸ்டர் ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்கிறா. அப்ப அவங்களால எதுவுமே முடியல. பார்த்தா ஹீரோட தங்கச்சி தான் வந்து ஒரு துணியை கொடுத்து அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சு விடுறா. அப்ப ஆப்போசிட்ல டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, சீல் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து உன்னை செக் பண்ணும்போது உன்னோட பிளட் ஃப்ளோல வந்து ஒரு சீல் இருக்கிறத கவனிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அதுக்கு ஆப்போசிட் இந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிவைன் பிசிஷியன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, என்ன அந்த மாதிரி கூப்பிடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்தே தெரியுதுன்னா நம்ம பெரியவர் தான் டிவைன் பிசிஷியன். அது மட்டும் இல்லாம அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எல்டர் டான் அப்படின்னு சொல்லுவோம், இப்பதான் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ லேடி வந்து டிவைன் பிசிஷியனை பார்த்து என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க கிட்ட ஒன்னு கேட்கலாமா, எனக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கேட்டதை பார்த்து ஹீரோட தங்கச்சிலாம் கண் கலங்கிடுறா. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு 2 மாசம், உனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்தா இந்த வின்டர் முடிகிற வரைக்கும் நீ உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்படியா அப்படின்ட்டு கொஞ்சம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கு, அவங்க உடம்புலாம் கொஞ்சம் நடுங்குது. இதை பார்த்த ஹீரோட தங்கச்சியும் ஃபீல் பண்றா ரொம்பவே. அவங்கள பார்த்து டிவைன் பிசிஷியனும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இவ எப்படி இருந்த ஒரு காலத்துல அப்படின்னு அப்படி நினைச்சு பார்த்த மனுஷன் என்ன சொல்றானா, சரி என்னால என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே நான் பண்றேன், குழந்தைங்களா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட தங்கச்சி என்ன பண்றானா, இல்ல நான் என் மாஸ்டர் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பார்த்தா அந்த லேடி வந்து யோங்வா அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவ வந்து எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு ஒத்துக்கிறா. அப்ப இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ தான் அந்த மலையை கிளைம் பண்ணி வந்துட்டு இருக்கான். அப்படி ஏறி வந்தோடனே மூச்சு வாங்கிட்டு என்ன சொல்றானா, இதெல்லாம் டார்ச்சர், நான் ஏற்கனவே ஒரு பெரிய மலை ஏறி தான் மவுண்ட் அவா சைட்டுக்கு வந்தேன், நீங்க என்ன மறுபடியும் மலை ஏற சொல்றீங்க என்ன அப்படின்னு
அப்படின்னு கேக்குறான். அப்ப அதுக்கு செக்ரட்டரி வந்து என்ன சொல்றானா, மவுண்ட் அவாவோட கிரேட் டீச்சிங் நீ உன்னமா உணராம இருக்க, நீ எப்ப ஹார்ட் ஒர்க் பண்றியோ அப்பதான் உன்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப பார்த்தா ஹீரோ என்ன பண்றானா, பெரியவர்கிட்ட தான் பேச ஆரம்பிக்கிறான். யோ ஓல்ட் மேன் ஷின், நீ மட்டும் உயிரோட இருந்தப்ப இந்த செக்டை வந்து கீழே மாத்திருந்தீனா இவ்வளவு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றானா, இவன மாதிரி ஒருத்தெல்லாம் செக்ரட்டரி ஆனா மவுண்ட் அவாவை வந்து கீழே கண்டிப்பா எடுத்துட்டு போக மாட்டான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஹீரோ மூச்சு வாங்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஆப்போசிட் இந்த டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு வெளியே வரது யாருன்னு பார்த்தா ஹீரோட தங்கச்சி தான். ஹீரோவும் அவனோட தங்கச்சி மாத்தி மாத்தி பாத்துக்கிறதுக்கு அப்புறம் நீயா நீயா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஹீரோட தங்கச்சி இடிச்சிடறான். அப்ப அவ வழியில கத்தும் போது ஹீரோ என்ன நினைக்கிறானா, அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க போல அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த சின்ன பையனோட முகத்தை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படி என்ன ஒரு கோவம்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா அவனோட தங்கச்சி வந்து கொஞ்சம் நீ பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னு சொல்றா. பாக்கணுமே ஹீரோட தங்கச்சி வந்து எதையோ பார்த்து பயப்படுறா. என்னடான்னு ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் இன்னர் எனர்ஜி ரிலீஸ் பண்றான் பாருங்க மக்களே, அந்த அளவுக்கு மனுஷன் வெறித்தனமா ரிலீஸ் பண்றான். ஒரு பக்கம் கூ கிளானோட ஃப்ளேம், இன்னொரு பக்கம் பார்த்தா மவுண்ட் அவாவ் சேர்ந்த எனர்ஜி. அப்ப அவனை பார்க்கணுமே அந்த அளவுக்கு மாசா இருக்கும் அவன் நடக்கும்போது. அப்ப வந்து அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் தான் ரன் ஆகுது. அவ பார்த்தா ஹீரோ தான் ஏதோ டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து யாரோ ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றானா, உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். ஆனா உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்ப ஹீரோ பார்க்கணுமே சுத்தி இந்த எல்லா டிமானிக் ஹியூமன்ஸ் கிட்ட வந்து எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இவனை நோக்கி வந்துட்டு இருக்கான் அவ்வளவு கோவத்துல. அப்படி ஹீரோ எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம், ஒருத்தனால கூட நிக்கவே முடியல, எல்லாருமே கீழே விழறானுங்க. அப்ப ஆப்போசிட் என்ன கேக்குறானா, எந்த ஒரு விஷயத்தால நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, ஒருவேளை அந்த பொண்ணு செத்ததுனால தான் இவ்வளவு கோவப்படுறீங்களோ அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ பார்க்கணுமே அப்ப சும்மா இல்லாம இன்னும் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். சுத்தி இந்த எல்லா டிமானிக் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து அவனுங்களால சுத்தமா முடியாம சாகர கண்டிஷன்ல போறானுங்க எல்லாம். இப்ப ஹீரோ பாக்கிறதுக்கு அப்படியே டீமன் மாதிரியே இருக்கும். ஆப்போசிட்ல இருந்தவனால கூட நிக்க முடியல, அவனே ஒரு செகண்ட் தடுமாறுறான். அப்பதான் ஆப்போசிட்ல முகத்தை தெளிவாவே காட்டுறாங்க. அவனை பாக்கிறதுக்கு ஹீரோ அந்த சின்ன பையன் கழுத்தை பிடிச்சான் பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் மாதிரியே தான் இருக்கு. அப்ப ஆப்போசிட் என்ன சொல்றானா, இது எல்லாமே கல்ட் லீடரோட ஆசை மட்டும் தான், இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சந்தோஷப்படுற மாதிரியே தெரியல அப்படின்னு கேக்குறான். ஹீரோ அவ்வளவு கோவத்துல இருக்கும்போது ஹீரோ பார்த்து இவன் சிரிக்கும். ஹீரோ என்ன பண்ணானா, அவனோட கையில வந்து டிமானிக் எனர்ஜி வர வச்சு இவனை அட்டாக் பண்றதுக்கு இது பண்றான். அப்படி ஹீரோ அட்டாக் பண்ண வருமோ அவன் என்ன சொல்றானா, இத மனசுல எப்பவும் வச்சுக்கோ, கட் லீடர் வந்து எப்பவுமே உனக்கு மேலதான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோ வந்து ஒரு செகண்ட் அப்படியே நின்னுட்டு என்ன பண்றானா, ரொம்ப கோவத்துல பக்கத்துல இருந்த செவுரை உடைக்கிறான் அந்த எனர்ஜி மூலமா. ஆப்போசிட்ல இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, எவன்லி சுப்ரீம் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாரு, இன்னைக்கு ஆரா சுப்ரீம் வந்து கண்டிப்பா இறந்து போவாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாட் சுப்ரீம் கை இழந்ததுனால கல்ட் லீடர் வந்து அவங்க மேல இந்த இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, மத்த விஷயத்தெல்லாம் யாரால கட்டுப்படுத்த முடியும்ட்டு? இத கொஞ்சமாச்சு கன்சிடர் பண்ணுங்க. கல்ட் லீடர் வந்து இதெல்லாம் வந்து உங்களை தான் பாத்துக்க சொல்லிருக்காங்க. அப்படி அவன் சொன்னதெல்லாம் கேட்டு ஹீரோட முகத்துல அப்படியாப்பட்ட ஒரு கோபம் அதோட இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. பிரசன்ட்ல பார்த்தா ஹீரோ வந்து அந்த சின்ன பையனோட கழுத்தை அவ்வளவு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். அவனால் மூச்சு கூட விட முடியல, விட்டா அவங்கே இறந்து போயிடுவான் போல அந்த சின்ன பையன். அப்ப பாக்கணுமே ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அவன் இன்னும் ரொம்பவே வயலண்டா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து அவனோட தங்கச்சி வந்து ஒரு பக்கம் பயப்படுறா ரொம்பவே. ஹீரோ ரொம்பவே வயலண்ட் ஆக ஆரம்பிக்கவும் செக்லைடர் வந்து என்ன பண்றானா, ஹீரோட முகத்திலே கை வச்சுட்டு என்ன சொல்றானா, இது கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப உள்ள பார்த்தா டிவைன் ஃபிஷனும் அந்த லேடி இந்த உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா செக்லைடர் தான் கதவு திறந்துட்டு உள்ள வராரு. ஓ டிவைன் ஃபிஷன், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்காக ஒரு பேஷண்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவரோட கையை பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். அப்ப ஹீரோ கண்ணை திறந்தோடனே செக்லைடர் தான் சொல்றாரு, ஆப்போசிட்ல இருக்காரு பாத்தீங்க இந்த பெரியவர், இவர் தான் டிவைன் பிசிஷியன், இவர் தான் உன்னை ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த லேடியை காமிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க தான் மவுண்ட் அவாவோட பேர் போன ஸ்வாட் மேன், அது மட்டும் இல்லாம இவங்க தான் பிளாசம் ஸ்வாட் குயின் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறது உன்னோட தங்கச்சி குரியோங் வா, இவங்க வந்து ஸ்வாட் குயினோட டிசிப்ளின் கூட. அப்புறம் அங்க இருக்க குழந்தை தான் டிவைன் ஃபிஷ்னோட கிராண்ட்சன், அது மட்டும் இல்லாம டிசிப்ளின் கூட. அவனோட பேர் வந்து ஜாகில், அவனால் வாய் பேச முடியாது, உனக்கு எதனா கேட்கணும்னா நீ டிவைன் ஃபிஷனை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்குடா இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் நினைக்கும் போது கரெக்டா கேக்குறாரு. சரி அங்சுன், இப்ப சொல்லு, நீ எதுக்காக அந்த குழந்தையோட கழுத்து அப்படி பிடிச்சிட்டு இருந்த? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, செத்தண்டா நான் உண்மையை சொல்லணும், எப்ப அவனை நான் பார்த்தனோ அப்பவே என்னோட மொத்த மெமரியுமே நான் இழந்துட்டேன். இதை நான் ஒரு காரணமா இங்க சொல்லவும் முடியாது. நான் வந்து கொஞ்சம் கூட கேள்விப்பட்டதே இல்லை இந்த ஜாகில் வந்து டிவைன் ஃபிஷ்னோட கிராண்ட் சன்னா இருப்பான்ட்டு. அது மட்டும் இல்லாம நான் ஏன் இவனை முதல்ல இங்க கண்டுபிடிச்சேன், தாவோசிக் காரனுங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவன் ஃபீல் பண்றான். சே, நான் நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கல. அது மட்டும் இல்லாம அந்த ஓல்ட் மேன் ஷின் கூட என்னால கனெக்ட் ஆக முடியல. நான் இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ ஆப்போசிட் இந்த செக்ரட்டரி வந்து என்ன கேக்குறாருன்னா, உன்னோட மெமரி நீ இழந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து உங்களுக்கு எப்படி இது தெரியும்னு கேக்குறான். உடனே செக்ரட்டரி என்ன சொல்றானா, என்னால கூட அந்த விஷயத்தை சரியா சொல்ல முடியலன்ட்டு ஹீரோ தான் நினைச்சு பாக்குறாரு அவன் ரிலீஸ் பண்ண எனர்ஜியை. இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செக்ரட்டரி என்ன பண்றாருன்னா, டிவைன் ஃபிஷன் கிட்ட அந்த குழந்தையோட உடம்ப கொஞ்சம் செக் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டிவைன் ஃபிஷன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு எந்த ஒரு ஆசையுமே எனக்கு கிடையாது, அமைதியா விட்டுடு இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்றாரு. அப்போ செக்ரட்டரி வந்து இந்த ஒரு தடவை அப்படின்னு கேட்கும். அதுக்கு டிவைன் டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா,
முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த லேடி வந்து நீ தான் குயாங் சுனா இருப்பல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன கேக்குறாங்க, உங்களுக்கு எனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கண்டிப்பா உன்னை தெரியும், ஏன்னா நானும் உங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஹீரோ என்ன கேக்குறான், என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுட்டு அப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, கடைசியா நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா ஹீரோட தங்கச்சி வந்து அந்த லேடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இவனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பாக்கிறதுக்கு அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இல்ல உருவத்துல இல்ல, உன்னோட எனர்ஜி மூலமா சொல்றேன், என்னால அதை உணர முடியுது, உன்கிட்ட வந்து ரொம்பவே அமைதியான இதயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும்போதே பார்த்தா டிவைன் ஃபிஷியன் வந்து அந்த இடத்தை விட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் போகும்போது செக்யூரிட்டி என்ன சொல்றாருன்னா, லீஃப் ஆஃப் டிராகன் ஹெர்ப் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மட்டும் இந்த குழந்தைய செக் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த டிராகன் ஹெர்ப் லீஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த விஷயத்தை கேட்டோடனே டிவைன் ஃபிஷியன் அதே இடத்துல நின்னுறாரு. நின்று திரும்பி என்ன சொல்றானா, இதுதான் கடைசி நான் உனக்கு உதவி பண்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு செக்யூரிட்டி என்ன சொல்றானா, நீ அக்செப்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா கரெக்டா வீக் பாயிண்ட் பார்த்து அடிக்கிறார் இவரு. இதோட சாப்டர் 43 44 முடியுது மக்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்கு.